கொடுமைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பழமொழி இல்லை, புதுமொழி. அதே மாதிரி ஊர் 2 போட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படின்றதும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டு, விஜய் டெலிவிஷன், ஜீ தமிழ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைட்டீரியா வச்சு தான் பிக் பாஸ்க்கு வந்து ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பார்த்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து என்னங்க இது கண்டஸ்டண்டா, திடீர்னு வந்து தர்பூசணி சாப்பிட்டு இருந்தாரு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ளே இருக்காரு, திடீர்னு பூஜை பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர், அவர் பிக் பாஸ்குள்ளே இருக்காரு, என்னன்னே புரியல, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து போயிடுச்சுன்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஜேர்னலிஸ்ட் சைட்லேருந்து பேசுகிறதா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போடுறதா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக அதில் வந்து நல்லா நறுக்குன்னு விஜய் சேதுபதிக்கு புரியும்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்பருத்தி சீரியலில் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க சில படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து விஜய் சேதுபதியை அவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்டிருக்காங்க. இனிமேலாச்சும் இந்த வாரத்துக்கு மனசாட்சியோட வந்து கேட்பாரா, இல்லை விளக்கு பிடிச்சி தான் வர போகிறாரா அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்ப்பா விளக்கு பிடிச்சிட்டு வரேன்றீங்களா? ஆமாங்க, உள்ளே வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி நடத்திட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் பார்வதி கமருதீன் வந்து கவர் போட்டு சாப்பிட்லான்றா, இன்னொரு துஷாரு, அப்புறம் வந்து அவன் பேர் என்ன, அரோரா வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கை வந்து இது பண்ணுறாங்க, எஃப்ஜே ஆதிரே முத்தம் கொடுத்துட்ருக்காங்க, திவாகர் வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வம்புழுத்துட்ருக்கான், கமருதீன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி எல்லாத்தையும் அடிக்க போகிறான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு கேட்டகரியில் முந்திலாம் வந்து ஏதாவது 2 பைத்தியம் உள்ளே இருக்கும். இப்போ இருக்கிறது எல்லாமே பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. இந்த குப்பையை எதுக்குங்க உங்களுக்கு, எதுக்குங்க இந்த குப்பையை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, முதல்ல இந்த குப்பையை அகற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா, உங்களுக்குலாம் பிள்ளை இருக்காங்கல்ல, உங்கள் பிள்ளைங்களை எங்கேயாவது இங்கே கூட்டு வருவீங்களா? விஜய் சேதுபதியோடைய பிள்ளையை பிக் பாஸ் வீட்டுக்கு உங்களால் விட முடியுமா? நீங்கள் விடுவீங்களா அந்த ஷோவில் அப்படின்ற மாதிரி வந்து நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக சீர்கேடு இது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, சீக்கிரம் மூடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்சரா வெளியே வந்தாங்கல்ல, அதை வந்து சொல்கிறாங்க, ஏன் நல்லவங்களை வெளியே அனுப்பிட்டீங்க பரவாயில்லையே, அப்போ உள்ளே வந்து கெட்டவன் இருக்க முடியும், அவுத்து போட்டு ஆடுறவன், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா குடிக்கிறவன், இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சொல்கிறாங்க. நல்ல கேள்வி. ஒரு சமூக சீர்கேடு, கலாச்சாரம் இதெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க. எல்லாரும் மக்கள் வந்து பார்க்கணுமா? எவ்வளோ வந்து வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் வந்து குடும்பத்தோடு இந்த ஷோவை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெறுப்பு தான் வரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ எனக்கும் வந்து அப்படி தான் தோணுச்சு. இதை பார்க்கும்போதே பயங்கரமாக என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சார் ரிவ்யூவராக நான் வந்து என்னுடைய ஹானஸ்ட்டு ஒப்பீனியனாக சொல்லிடுறேன். இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த லக்ஷ்மின்றவங்க வந்து இந்த ஷோ நிப்பாட்டுங்க, ஸ்டாப் திஸ் ஷோ, அட்லீஸ்ட் அந்த குப்பையெல்லாச்சும் வெளியிடுங்க, குப்பையில் ஒரு 4-5 குப்பை இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லலை. ஆனால் அந்த 4 குப்பைகள் வந்து வெளியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவாச்சும் இருக்கும். ஏன்னா அதில் நல்லவங்களும் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் நீங்கள் என்னென்னமோ வந்து வரீங்க, வந்துட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடுறீங்க. பட் அதற்கான கேள்விகள் கேட்க மாட்டீங்க, உள்ளே வந்து கேள்விகள் எழுப்பப்படலை, உள்ள தப்புகள் தண்டிக்கப்படலை, திருத்தப்படலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்களே, நீங்கள் தான் வந்து மனசாட்சி இருக்கான்னு சொல்லணும். இதில் வந்து ஷோலேயே அவங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆதிரை இருக்கால, அவள் வந்துட்டு என்ன சொல்கிறா, இந்த மாதிரி அவன் விஜய் சேதுபதி மதிக்கல, ஆமாம் என்ன பண்ணுவ, அப்படி தான் மதிக்க மாட்டேன் அப்படின்றா. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து கேட்பார், ஒரு உப்பு ஓட்டு எனக்கு ஒரு டீ கொடுங்க, என்ன சொரணே வரமாட்டேங்குது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்றது பில்டப் வேறு ப்ரொமோவில் டன் மியூசிக்கை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து கிளிக்க போகிற அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாப்புல. ஸோ இந்த வாரமாச்சு கிளிப்பீங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் இல்லை, நாங்களும் இல்லை, எல்லா விஜய் டிவி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்களுடைய ஷோவை எந்த யோக்கியத்தில் நீங்கள் நடத்துறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ரைட்டீரியாஸில் நம்மளுடைய ஷோ எப்போ வந்து ஸ்டாப் ஆகுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து வேல்முருகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அடுத்த லெவலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, சட்டப்பேரவையில் அது டிஸ்கஸ் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 50 நாள்லேயே ஒரு முழுக்க போட்டு ஒரு வாரங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா அப்பயாச்சும் பல்ஸ் இருக்குமான்ட்டு, பல்ஸ் வேறு இல்லை, மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிக் பாஸ் அப்படின்றது சீப் பாஸ், எப்படி சீப் பாஸ், அது பிக் பாஸ் இல்லை, சீப் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இப்போ ஒரு ப்ரொமோ வந்துருக்குங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ண சொல்லிட்டு. ஸோ 2 பேர் ஆள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னோடனே நம்ம தர்பூசணி மட்டும் வேறு மாதிரி செலக்ட் பண்ணுறாரு, கெமியும் துஷாரையும்.
அவங்க என்னத்த பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டா பிரவீன் ராஜ், விக்கல் விக்ரம். விக்கல் விக்ரம் கூட பெஸ்ட்டா எல்லா வேலையும் செஞ்சுட்டு, வேலைக்கு நெறைய இன்புட்லாம் குடுத்தாரு. ரைட், ஓகே. அதோட ஏத்துக்கலாம். பட் பிரவீன் ராஜ் பக்கா செலக்ஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா, அவருடைய அந்த டாஸ்க்கோடைய பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. நேத்து நம்மளே அத பாராட்டியிருந்தோம். ஸோ, அவர் வந்திருக்காரு. ஸோ, எல்லாரும் அதுதான் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது தான். மத்தபடி எதுவும் இல்ல. ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்கு. ரிவ்யூ பண்ற அளவுக்கு ஒரு கன்டென்ட் இல்ல. அதனால தான் இந்த கன்டென்ட் நான் போனேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.